நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50,000 சேலரி வருது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆர் யுனைடெட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஒன் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு 27,804 ரூபாயும், சோஷியல் ஒர்க்கருக்கு 18,536 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்குமே நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குது. அந்த யங் ப்ரொஃபஷனல் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2025 டேட்டுக்குள்ளார நம்ம அப்ளிகேஷன் வந்து அங்கே சென்ட் பண்ணிடணும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது எல்லாமே ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து யங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் டேட்டா சயின்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதாவது 4 இயர் கோர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஆர் ரிலேட்டட் கோர்ஸ் நீங்கள் பிசிஏ முடிச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஸ்ட்ராங் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில். உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறது, கம்யூனிட்டியில் பொதுமக்களுடைய வாழ்க்கையில் போய்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கான வந்து ரிசர்ச்சில் வந்து நீங்கள் ஃபைண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அதை அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷியன்சி இன் டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ் லைக் எக்ஸல், எஸ்பிஎஸ்எஸ், ராஸ் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸல், எஸ்பிஎஸ்எஸ் இது மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் த டீம், நீங்கள் வந்து டிபெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி பார்ட் ஆஃப் டீமுக்குள்ளாரையும் வந்து நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சன்ஸ் ஆல்ரெடி ஹேவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மே பி ப்ரிஃபர்ட், ஏற்கனவே இந்த ஃபீல்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ஒர்க், கண்டக்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் data on various schemes that are being implemented by various departments in district. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டக்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிசர்ச் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணணும், கண்டக்ட் பண்ணி அதுக்கான அனலிஸை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2025 ஈவினிங் 5:45 அங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ரிட்டனில் தான் எழுதி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ரிட்டனில் எழுதி அங்கே போஸ்ட் பாக்ஸ் மூலியமாவோ இல்லை நீங்கள் வந்து அங்கே நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் பாக்ஸ் அதுலேயுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் யங் ப்ரொஃபஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டையும் நான் கீழே வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது யங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய நேமு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே இருக்கட்டும். உங்களுடைய நேம் 10th மார்க் லிஸ்ட் இருக்க மாதிரி கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் லிஸ்ட்டு, ஏஜ், வெதர் மெடிக்கலி ஃபிட்டு, அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ் இதெல்லாம் கேட்பாங்க, மெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை ஃபஸ்ட்டு போடுங்க. நீங்கள் இப்போ எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபஸ்ட்டு போடுங்க, அடுத்தது பிஎஸ்சி, அடுத்தது 12th, அடுத்தது 10th. இப்போ பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா பிஇ, 12th, 10th வந்து கடைசியாக வரணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிஇ வரணும், அது மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷனு, மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதை செகண்டில் போடுங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது கடைசியாக வரணும். ஓகே, இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், எஸ்பிஎஸ்எஸ், சிமிலர் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், எஸ்பிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான மெயின் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு போஸ்டிங்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் விழுப்புரத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இது சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க்கு, ஹியூமன் டெவலப்மெண்ட்டு இது மாதிரியான ஹியூமன் ரைட்ஸு இது மாதிரியான கோர்ஸ் முடித்தவங்க வந்து கேட்குறாங்க, லா முடித்தவங்க கேட்குறாங்க, சைக்காட்ரி, சைக்காலஜி, கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இது மாதிரி முடித்தவங்களாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு இது மாதிரி இருக்கிறவங்க சொல்லிட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,836 ரூபா தான் சேலரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏ முடித்தவங்களே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா
இதில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு மேபி MSW கேட்பாங்க, MSW MA இது மாதிரி கேட்பாங்க. இது சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா BA முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு சோஷியல் ஒர்க்கருக்குமே அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயுமே வந்து ஏஜ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஏஜ் வந்து மேக்ஸிமம் 32 வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் கொடுத்துருப்பாங்க. 32 அந்த ரேஞ்சில் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கான டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் விழுப்புரம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு போடுறீங்களா இல்லை சோஷியல் ஒர்க்கருக்கு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிக்கோங்க, இந்த கோடு இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கேட்பாங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுடைய ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் நேரடியாக கொண்டுட்டு போய்ட்டு கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலியமாகவும் சென்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி 2 போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி யாரும் உங்களுக்கு போஸ்டிங்ஸுக்கு இல்லை வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.